SIPல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த 5 சீக்ரெட் டிப்ஸ் தெரியாம நீங்க ஸ்டார்ட் பண்ணவே பண்ணாதீங்க. வெல்கம் டு ஃபினாலஜி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 5 சீக்ரெட் டிப்ஸ் டு டு SIP அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப் தான் வந்து 4th ஒன். அதை நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிப் நம்பர் 1. ஸோ இதில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டியது பவர் ஆஃப் கம்பவுண்டிங் தான். பவர் ஆஃப் கம்பவுண்டிங் தெரியாமல் நீங்கள் SIP ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. ஸோ அதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the earlier you start the greater amount you win. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் SIPயை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமான வெல்த்தை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா, ஒரு மாதம் நீங்கள் வந்து 5,000 SIP நீங்கள் பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் ஒரு 10 வருஷத்துக்கு பே பண்ணுறீங்க. அரௌண்ட் ஒரு 12% இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கலாம். 12% இன்ட்ரெஸ்ட்டில் 10 வருஷம் நீங்கள் பே பண்ணுறீங்க. அப்போ உங்களோட அமௌண்ட் எப்படி இருக்கும்? அதே இதை நீங்கள் அதே சேம் அமௌண்ட் 5,000 சரியா, 5,000 அதே 12% இன்ட்ரெஸ்ட்டுக்கு 20 இயர்ஸ் நீங்கள் பே பண்ணுறீங்க சரியா, 20 இயர்ஸ் பே பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5,000 12% இன்ட்ரெஸ்ட்டுக்கு 10 இயர்ஸ் நான் பே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 10 இயர்ஸ்க்கு பே பண்ணால் நான் டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு 6 லட்சம் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ அப்போது எனக்கு 12% அப்படின்றதுல எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் மட்டுமே 5 lakh டபுள் அப்படியே ஆகுது. 5,61,695 கிடைக்குது சரியா. ஸோ அதே இதை இப்போ நான் 10 வருஷம் பண்ணாமல் கொஞ்சம் ஏர்லியாக இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்து 20 வருஷம் நான் பே பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 20 வருஷமாக நான் அந்த SIP பண்ணியிருக்கேன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்குது நீங்களே பாருங்களேன். 12 லட்சம் தான் பே பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த 12 லட்சம் வந்து எனக்கு டபுள் மட்டும் கிடையாது. 6 லட்சம் போட்டு நமக்கு ப்ரீவியஸாக நமக்கு அரௌண்ட் 11 லட்சம் கிடச்சிது, டபுளாக கிடச்சிது. இங்கே பாருங்களேன், 12 லட்சம் போட்டு எனக்கு 37 லட்சம் ரிட்டர்ன் மட்டுமே கிடச்சி ரவுண்டாக நியர்லி 50 lakhs எனக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து பவர் ஆஃப் கம்பவுண்டிங்கோட இது. ஸோ பவர் ஆஃப் கம்பவுண்டிங்கோட சீக்ரெட்டை நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போனா எவ்வளோ ஏர்லியாக ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட வெல்த் வந்து அதிகமாகும். டிப் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, மார்க்கெட்டுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படின்லாம் பார்த்துட்டுலாம் நீங்கள் SIP ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நல்ல டைம் வரட்டும், மார்க்கெட் நல்லாவே கிராஷ் ஆகட்டும், அப்போ தான் நம்மளால் நிறைய பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டும் பண்ணாதீங்க. அதுக்காக சும்மா கன்சிஸ்டன்சியை விடவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது மார்க்கெட் நல்லாவே ஹையில் இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ உங்களால் கம்மி குவான்டிட்டிஸ் தான் வாங்க முடியும். ஸோ நீங்கள் அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் கம்மியாக இருக்குது, அப்போ கம்மி யூனிட்ஸாக வாங்கி வைக்கிறீங்க. மார்க்கெட் டவுனில் இருக்குது, அப்போ நீங்கள் உங்களால் நிறைய யூனிட்ஸ் வாங்க முடியும். நீங்கள் அப்போ நிறைய வாங்கச்சில ரெண்டுமே ஆவரேஜ் ஆகிடும். ஆவரேஜ் ஆகிறது தான் ஆகிடும். ஸோ அதில் நமக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. ஸோ அதிகமாக இருக்கச்சில கம்மியாக வாங்கினீங்க, கம்மியாக இருக்கச்சில அதிகமாக வாங்கியிருக்கீங்க. ஸோ ரெண்டுமே ஆவரேஜ் ஆகிடும். ஆனால் மார்க்கெட்டில் டைமிங்கை பார்க்காம கன்சிஸ்டண்ட்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி மார்க்கெட் டவுன் ஆகுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு ஆஃபர் கிடச்சிருக்கு, டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒர்க். ஸோ மார்க்கெட் ரொம்ப ஹையாக இருக்குது, ஸோ நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு டவுன் ஆகச்சில் நான் மார்க்கெட் டைம் பார்த்து நல்லா கிராஷ் ஆகச்சில் நான் நிறையா வாங்குறேன் அப்படின்லாம் வெயிட் பண்ணவே கூடாது. ஸோ எப்போ கிடைக்குதோ அப்போது டக்குன்னு கன்சிஸ்டண்ட்டாக வாங்கணும். எப்போ நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்போ இன்னும் நிறையா வாங்கிக்கணும். டிப் நம்பர் 3. ஸோ கரெக்டான ஃபண்டை சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ கரெக்டான ஃபண்ட், இப்போ நீங்கள் நிறைய அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட கரெக்டான ஃபண்டை சூஸ் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் ரொம்ப பெரிய அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு தேவையில்லாத ஒரு மொக்க ஃபண்டில் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்வியஸாக உங்களுக்கு புவரான ரிட்டர்ன் தான் கிடைக்கும். ஸோ நல்ல ஃபண்டு தேடி தான் அது பண்ணணும். அதுக்கு மெயினாக என்ன பண்ணணும், என்னென்னலாம் ரிசர்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபண்டோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்கணும், அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி, அவங்க வேற என்னெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றிலாம் நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணணும். அதை நம்ம பார்க்கறதுக்காக நிறையா கம்பேர் பண்ணலாம். இந்த ஃபண்டையும் கம்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரி ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, க்ரோ, ஜெரோடா காயின், வேல்யூ சர்ச் இதெல்லாம் வச்சு
நீங்கள் கம்பேரிசன் பண்ணலாம். பாப்புலர் ஃபண்டுக்கு போகாதீங்க சரியா. பாப்புலர் ஃபண்டுக்குன்னு போகாமல் லாஸ்ட் 5 இயர்ஸாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபண்டில் இன்வால்வ் ஆகிறது ரொம்ப நல்ல விஷயம். டிப் நம்பர் 4. ஸோ எஸ்ஐபி பண்ணால் வந்து ரிஸ்கே கிடையாது அப்படின்லாம் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது சரியா, பட் ஒன்லி இன் லாங் டேர்ம் சரியா. ஸோ நிறைய ஸ்ட்ரகிளான ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு 1 இயர்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நெகட்டிவ்லாம் போயிருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் இயரில், செகண்ட் இயரில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், தேர்ட் இயரில் இன்னும் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம எவ்வளோ லாங் டேர்மில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ, லாங் டேர்மில் அதை விட்டு வைக்கிறோமோ, அப்போ தான் வந்து அது வந்து ரிஸ்க் ஃப்ரீயாக கேரண்டீட் ரிட்டர்னாக நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ரிஸ்க் ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது, பட் நீங்கள் லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தெர் இஸ் நோ ரிஸ்க். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். வந்து Vanguard 5000 இண்டெக்ஸ் ஃபண்டை தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபண்ட் வந்து மேக்ஸிமமாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இந்த ஃபண்ட் ஆக்சுவலி 1985லேயே ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு யூஎஸ் ஃபண்ட் தான். ஸோ இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் நல்லாவே கீழே தான் இருந்திருக்கு. டைம் ஆக ஆக நம்ம அதுக்கு டைம் கொடுக்க இப்போ அப்ரப்டாக எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்களேன். அதாவது 2522.34% அதிகமாகிருக்கு. மைபி நம்மளால் 1990க்கெலாம் போயிட்டுலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அட்லீஸ்ட் பாஸ்ட் 5 இயர்ஸ்னு காட்டுறேன் பாருங்களேன். 5 இயர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து, ஸோ அப்போது எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 82% அதிகமாகிருக்கு. ஸோ லாங் டேர்மில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா ரிஸ்கே கிடையாது, கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் ஃபண்டை நம்ம அனலைஸ் பண்ணி உள்ளே போயிருக்கணும். சீக்ரெட் நம்பர் 5 டிப் பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஸோ ஸ்டெப் அப் எஸ்ஐபி நம்ம இன்வால்வ் ஆகிறது ரொம்ப நல்லது. அதாவது ஸ்டெப் அப்னா ஆப்வியஸாக வருஷம் அந்த நம்ம லைஃப் ஃபுல்லாக ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டே எஸ்ஐபியில் போடாமல் இந்த வருஷம் நான் 5000 போடுறேன்னா, ஸோ நெக்ஸ்ட் வருஷம் ஒரு 10% அதிகப்படுத்துகிறேன். அதாவது 5000க்கு 500 10%. ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து நான் 5500 போடுறேன். அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து இன்னொரு 550 ஆட் பண்ணுறேன். ஸோ 6050 போடுறேன்னு சொல்லிட்டு வருஷம் நம்ம அதிகம் பண்ணால் நமக்கு ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே ஸ்டெப் அப் எஸ்ஐபி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மாதம் நான் ஆஸ் யூஷுவல் 5000 போடுறேன். 5000 ஸோ 10% வந்து நான் அதிகரிப்பேன் ஒரு வருஷத்துக்கும் சரியா. என்னோடய ரிட்டர்ன்ஸும் நான் 10% வச்சுக்கிறேன் சரியா. ஸோ டைம் பீரியட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு 20 இயர்ஸ் வச்சுக்கலாம் சரியா. ஸோ இப்படி பண்ணோன்னா நம்மளோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக நம்ம 34,36,500 இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். நமக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46 lakhs ரிட்டர்ன்ஸ் வருது. அதாவது டோட்டல் வேல்யூ 80 lakhs கிட்ட வருது. இதே இப்போ பாருங்களேன், அதே தான், பட் ஃபிக்ஸடாக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அதே சேம் 10% 20 இயர்ஸ்க்கு 5000 சொல்லிட்டு சேஞ்சே பண்ணாமல் ஸ்டெப்பப்பே பண்ணாமல் நான் பண்ணேன்னா எனக்கு 38 lakh தான் வருது. அதே நம்ம வருஷம் 10% அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றினேன்னா எனக்கு பாருங்கள் 80 லட்சம் வருது. ஸோ ஸ்டெப் அப் பண்ணுறதுனால நமக்கு ஹியூஜ் வேல்யூ கிடைக்குது, ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஸோ 5th டிப் எனக்கே ரொம்ப அஸ்டானிஷிங்காக இருக்குது. ஸோ ஸ்டெப் அப் பண்ணணும், ஒரு வாட்டியும் ஸ்டெப் அப் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ எனி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த சீக்ரெட் டிப் பிடிச்சிருந்ததுன்றதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.